ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீலிங் ஃபேன் பற்றி பார்க்க போகிறோம். சீலிங் ஃபேனில் பிஎல்டிசி மாடல் பார்க்க போகிறோம். பிஎல்டிசி மாடல் எல்லா பிராண்ட்லேயும் வருது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிராண்ட் வந்து ஆட்டோம்பர்க். ஆட்டோம்பர்க் பிராண்டில் என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெனிசா ப்ளஸில் கோல்டன் ஓக்வுட் கலர். அதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஆப்ஷன் டீட்டெயில் எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் எடுத்த உடனே வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு வந்து 2+1 சொல்கிறாங்க. 2+1 அப்படின்னா 2 இயர் வாரண்டி. அடிஷ்னலாக 1 இயர் வந்து ஆட்டோபர்க் வெப்சைட்டில் ஃபேனோட சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஓல்டு நட்டு கொடுத்துருக்காங்க. ரெகுலராக வர ஃபேன் கொடுக்குற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அதனால பெரிய ஆப்ஷன் எதுவும் கிடையாது. அந்த ஃபேன் மாட்டுற மாதிரி தான் இதையும் மாட்ட போகிறோம். ஃபேனோட ரிமோட் கொடுத்துருக்காங்க. அது பேட்டரியும் அவங்களே சேர்த்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் கொடுக்கறது நல்ல விஷயமா தான் இருக்கு, அவங்க சேர்ந்து கொடுக்கறது. ராடு கொடுத்துருக்காங்க, ரெகுலர் ராடு தான் உங்களுக்கு. ஃபேனோட கப் கொடுத்துருக்காங்க. 2 கப் இருக்கும் எப்பவுமே. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுற ரோப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபேன் வந்து போல் நட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் போல் நட்டு கலண்டு விழுந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரோப்பில் அதை தூக்கிக்கிட்டு இருக்கும். அடிஷ்னல் சேஃப்டிக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. ஃபேனோட ஹெட் இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக ஹெட் இருக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கும். ஸ்லிம்மாக இருக்கும். ஸ்லிம் மாடல். ஆட்டோமேர்க்கில் ஸ்லிம் மாடல் இது. அதனால் பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஃபேன் வந்து உங்களுக்கு ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஃபேனுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ் அப்படின்னா 35 வாட்ஸ் உங்களுக்கு. அதாவது நார்மல் ஃபேன் வந்து 75 வாட்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த ஃபேனோட வாட்ஸ் அப்படின்னா 35 வாட்ஸு. இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1500 சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிளேடு வந்து ரொம்ப ஷைனிங்காக தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அலுமினியத்தில் பிளேடு கொடுத்துருக்காங்க. 3 பிளேடு கொடுத்துருக்காங்க. 3 பிளேடுமே அலுமினியம் பிளேடு தான். ரொம்ப தக்கையெல்லாம் இல்லை, நல்லாவே சாலிடாக தான் இருக்குது. ஏர் நல்லாவே கட் ஆகும். பிஎல்டிசியில் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும் இந்த மாடலில். இந்த ஃபேன் வந்து ரெகுலர் சைஸ் தான். இது 1200 சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா சைஸ்லையும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ரூம் சைஸ் பொறுத்து இந்த ஃபேனை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 600, 900, 1200, 1400 அந்த மாதிரி சைஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்கள் ரூமில் என்ன சைஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபேனோட மொத்த வெயிட் அப்படின்னா 3.4 கிலோகிராம். அதனால வெயிட் ரொம்ப கம்மி. நார்மல் ஃபேனோட வெயிட் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னா இதோட ஸ்பீடு, ஆர்பிஎம் சொல்லுவாங்க. இதோட ஆர்பிஎம் அப்படின்னா 360 கொடுத்துருக்காங்க. பிஎல்டிசியில் நல்ல ஸ்பீடு உள்ள ஆர்பிஎம் தான். அதனால ஏர் டெலிவரி நல்லாவே இருக்கும். ஃபேனோட ஸ்பீடு அப்படின்னா 5 லெவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூஸ்ட் ஆப்ஷன் சென்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பூஸ்ட் ஆப்ஷன் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபேனோட ஸ்பீடு வந்து 5 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைமர் கொடுத்துருக்காங்க. டைமர் நீங்கள் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். செகண்ட் ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா 2 இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் 3rd, 4th, 5th அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டிகேட்டர் எரியணும் அப்படின்னாலும் ஃபுல்லாக எரிய வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஆனில் ஆங்கரில் நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோம்பர்க் பிராண்ட் வந்து பிஎல்டிசி இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பிஎல்டிசி ஃபேன் அதிகமாக சேல்ஸ் பண்ணுற கம்பெனியில் ஆட்டோம்பர்க் ஒன்று. இந்த பிஎல்டிசி ஃபேன் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். அதனாலவும் நீங்கள் இன்வெர்டர் கரண்ட் இல்லை அப்படின்னாலும் இன்வெர்டரில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வாட்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு ஃபேன் போடுற இடத்துல 2 ஃபேன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ட்ரெயின் ஆகாது. அதுக்கப்புறம் ரிமோட் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து
ஃபேன் ஹெட்ல இருந்து ரிமோட் தூரம் வந்து 4.5 மீட்டர் வரை இருக்கணும். 4.5 மீட்டருக்குள்ளேயும் இருக்கலாம். அதிகமாக இருந்தால் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோபர்க் பிராண்டில் ரெனிசா ப்ளஸ் மாடல் பார்த்தோம். அதுவும் கோல்டன் புக் கலர் பேர் வந்து கோல்டன் புக்கிட்டு பிஎல்டிசி மாடல் தான் உங்களுக்கு. ரிமோட் கண்ட்ரோல் மாடல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபேன் வேணும் அப்படின்னாலும் சென்னையில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஷாப் நேம், ஷாப் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீலர் தான், அதனால ரேட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நீங்கள் பிஎல்டிசி யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் பெஸ்ட்டான சீலிங் ஃபேன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.